ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவங்களில் ஒன்று இன்று நினைவுக்கு வருவது, சொறி பிடிச்ச நாய்க்கு கூட சொறி பிடிச்ச நாய்க்கு கூட சொந்த ஊரில் அதிக பவர் இருக்கும். ஆமாங்க, நாய் என்று நம்ம தப்பாக சொல்ல வேண்டாம். ஸோ அது ஒரு மிருகம். அதை பராமரிப்பு இல்லாததுனாலும், அதுக்கு வியாதி வந்ததுனாலும் அதை யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த எல்லைக்குள்ளே அதோட பலசாலியான நாய் வந்தாலும் அது தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும். அதைத்தான் சொல்லுவாங்க, சொந்த ஊரில் சொறி பிடிச்ச நாய் கூட பவர் உண்டு. ஆமாங்க, நாம் வாழ்க்கையை விளையும் பயிர் முளையிலே தெரியும், வறுத்த கொட்டை முளைக்கும் திருநெல்வேலி கொட்டை இப்படின்ட்டு சில இதுகள் சொல்லுவாங்க. நிறை குடம் தழும்பாது, இது குறை குடம் அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானிகளை பேதையாக்கும்படி ஞானம் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார்களாம், பேதைகளை தெரிந்து கொண்டார். ஆமாங்க, ஆமாம், ஒரு பேதை. ஸோ முதலாவது நம்மளுடைய தாய் தந்தைக்கு நாம் யாருன்னு தெரியும். இது நம்மளுக்கு பிறந்த குழந்தையில் கொஞ்சம் அறிவு குறை உள்ளது, இல்லை குறைபாடு உள்ளது. ஆமாங்க, இந்தியாவில் 80 குழந்தைகளில் 2 குழந்தைகள் குறைபாடோடு பிறக்குது. அதில் ஒருவன் தான் நானும். இந்தியாவில் 80 குழந்தைகளில் 2 குழந்தைகள் குறைபாடு உள்ள குழந்தைகளாய் பிறக்கிறது. அதில் ஒருவன் தான் நான். அப்போ எங்கள் தாய் தகப்பன் எனக்கு என்ன சப்போர்ட்டிங் பண்ணியிருப்பாங்க, என்ன ஊக்குவிப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வருத்த கட்டை முளைக்கிற மாதிரி, பாடுகளில் முளைக்கிற மாதிரி தாண்டி வந்த அனுபவங்கள். அப்போ நான் படிக்கிற காலத்துலேயும் படிப்பு நம்மளுக்கு மண்டையிலே ஏறாது. ஸோ அது ஒரு குறை. ஒரு வேலைக்கு போனாலும் அதை கண்டினியூட்டாக செய்ய முடியாது, அது ஒரு குறை. ஞாபக சக்தி குறை, ஜீரண சக்தி குறை. இந்த குறைபாடு உள்ள மனிதர்களிலையும் எங்கள் அம்மாக்கிட்ட நான் பாட்டு பாடினது ஒன்று இன்னும் ஞாபகம் இருக்குது. பாலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து பார்த்த கிளி, நீ வளர்த்த பச்சை கிளி, நாளை கெச்சேரிக்கும். ஆமாம், எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டா. கதை சொல்லுவாங்க, உன் கனவுகள் பெருசு, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அல்லவா. இது காக்கையினா இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு பொன் குஞ்சாக சொல்லும்போது ஒரு சின்ன சிரிப்பு. கழுதைக்கு பேர் முத்துமாலையாம், மாயகிருஷ்ணனா, டேவிட் ராஜ்னா. எங்கள் டீச்சர் சொன்னாங்க, அநியாயமாக அந்த பேரை வச்சு கெடுத்துட்டியாடா, தாவீதுராஜன் பேரை வச்சு. ஆனால் அதே டீச்சர் ஒரு முறை சொன்னாங்க, ரன்னிங் ரேஸில் போயிட்டு வரும்போது, இங்கிலீஷ் டீச்சர், நீ மட்டும் இங்கிலீஷில் நல்லா படித்தா நான் உன்னே எங்கேயோ கொண்டு போயிடுவேண்ணே. ஆமாங்க, ஃபோர்ஸ்னா என்ன, இங்கிலீஷ்னா என்ன, அதை படித்தா என்ன லாபங்கிறது தெரியாத ஒரு வாழ்க்கையில் வந்துட்டுருக்கும்போது, நான் கடை வச்சிட்டு இருந்த காலத்தில் சொறி நாய்க்கும் பவர் உண்டுங்கிற மாதிரி அந்த ஊரில் உள்ள ஒருவங்க என்னுடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு என்கிட்ட தேவையில்லாமல் வம்பிழுத்தாங்க. அந்த வம்பை பேலன்ஸ் பண்ணுற தன்மை எனக்கு இல்லை. பட் அந்த வம்பு ஒரு எல்லையை தாண்டி போகும்போது நான் என்னுடைய எதிர்ப்பை கொஞ்சம் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அது 1 2 ஆகி 2 3 ஆகி 3 4 ஆகி பிரச்சனை பெருசாக போய் என்னை அடிக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. நான் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கடையில் என்கிட்ட கீழே என்னோட வயது மூத்தவர்கள், கெட்ட பழக்கம் உள்ளவர்கள், ஆனால் தொழில் தெரிஞ்சவர்கள். அதான் சொல்லியிருப்பவர், இதில் குடிகாரர்களோடு சேர்ந்தேன் நல்லா இருக்கிறேன். என்கிட்ட வேலை செய்தவங்க குடிகாரர்கள், கஞ்சா அடிக்கிறவர்கள், ஒத்த நம்பல் ராட்டிச்சீட்டு போடுறவர்கள், இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அழிவுக்கு உண்டான பாதை அத்தனை அவங்கக்கிட்ட உண்டு. இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த அழிவுக்கு உண்டான பாதைகள் எதுவுமே என்னை தீட்டுப்படுத்தலை. அழுகையின் பள்ளத்தாக்க உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுங்கன்னு வேதம் சொல்லுது இல்லையா. அந்த குடிகாரர்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அந்த சேர்த்து என்னை சேதப்படுத்தாத அளவுக்கு என் தேவன் என்னை காப்பாற்றி வந்தார். நினச்சாங்க, இது எங்கே முளைக்க போகுது, இது குறைகுடம், இது அரைகுடம். நாங்கள் இந்த குறைகுடம் அரைகுடம் அவங்களோட சேர்ந்தாலும் குறைஞ்சி போகாமல் வந்துட்டு இருக்கும்போது அந்த வாலண்டரியாக வம்பிழுத்தவர் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டார்.
அப்போ என்ன வந்து ஒரு பேடான வார்த்தையால் என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதை நான் ஒரு எல்லை வரைக்கும் தாண்டிக்கிட்டே இருக்கிறேன். எல்லையை தாண்டி போகும்போது ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் அப்படிங்கிறேன். ஏய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமாடா, டேய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்தில் இருந்த கடைக்காரு ஃபுல் தண்ணி. அவரு கொஞ்சம் அந்த ஏரியா ஆளு. இவருக்கும் அவருக்கும் ஃப்ரெண்டு எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்களாம் அந்த ஊருக்காரங்க. திடீர்னு அவன்ட்ட போய், "பார்றா டேய் ஆண்டவன் பார்த்துக்கான்னு சொல்றான். மானமே இல்லாம" அப்படின்ட்டு. அந்த குடிகாரருக்கு என்ன நெனச்சாருன்னு தெரியல. ஆண்டவர் திசைய மாத்தி விட்டாரு. "போடா பணக்கார நாயே" அப்படின்ட்டாரு. ஏன்னா, அவர் கொஞ்சம் பணம் படைச்சவரு. அந்த ஏரியாவுல வசதி படைச்சவரு. அவ்வளோதான் அவனுக்கு சேம் ஆயி போச்சு. உடனே இவன் அவன அடிக்க போக, அவங்க 2 பேரும் அடிக்க போக, இதுக்கு பிறகு நம்மளுக்கு வீரம் வந்துடுச்சு. எங்கிட்ட இருந்த ஆளுங்கள சொன்னேன். "ஏன்னா அவன் எல்லைய தாண்டி போறான். இனி நம்ம விட வேண்டாம்" அப்படின்னேன். அவ்வளோதான் எங்கிட்ட இருந்த 4 பேரும் நல்ல பலசாலிங்க. ஆனா அவன் பணக்காரன். நேரா போனா நெஞ்சில கைய வச்சு இப்படி ஒரு தூக்கு தூக்குனாங்க. "போனோம் இவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் நீ. அவ்வளோதான்" அப்படின்னது தான். அவனுக்கு இன்னும் சேம் ஆகி போச்சு. அட் அடி விட்டுருந்தா அவன பின்னி எடுத்திருப்பாங்க 4 பேரும். அவன் பெரிய பணக்காரன். அவனுக்கு சேம் ஆன உடனே அடிப்பட்ட மனுஷன் அந்த வேகத்த பழி தீர்க்கறக்காக கடவுள் நம்மோட இருந்து அதிசயத்தை செய்கிறார் பாருங்க. போய் அவனுக்கு தெரிஞ்ச அவங்ககிட்ட சொல்லி, என்ன எப்படியாவது இந்த இடத்த விட்டே காலி பண்ணாதான் நம்மளுக்கு மரியாதைங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டான். அவனால செய்ய முடியும். ஏன்னா அவனுக்கு தண்ணிக்கே அடிமை, பணம், பலம், பாலிடிக்ஸ் ப்ராப்ளம் பெரிய பவர். இது ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்குது. அதில என்ன பண்ணிட்டேன், அந்த ஏரியாவுல போய் இந்த சென்னையில வந்து காசு குடுத்து அடிக்கிற டீமுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டீமுகிட்ட போய் சொல்லி, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, பக்கத்து கடைக்காரங்கள்லாம் கொஞ்சம் கண்டுக்கிடாம இருக்க சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட்லயும் சொல்லி வச்சிரலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. பெரிய ஒரு அட்டாக் நடக்கிற மாரி. நம்ம கடவுள் இரக்கமுள்ளவர் இல்லையா? "உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான்னு" சொல்லியிருக்காருல்ல. அவங்க பக்கத்து கடையில போய் சொன்ன உடனே, பக்கத்து கடைக்காரருக்கு ஒரு மனசு இறங்கி நேரா ஓடி வந்து, "டேவிட் நீ சாயந்தரம் கடையில இருக்காத, உன்னை அடிக்கிறதுக்கு டீம் போடுறாங்க" அப்படின்ட்டாங்க. இவரு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்த ஆளு எங்ககிட்ட உட்காந்து எங்க கம்பெனில பெட் தச்சுட்டு இருக்காரு. 3 பேர் ஒர்க் பண்றாங்க. நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அவரு அத கேட்டுட்டு, "என்ன சம்பவம்?" அப்படின்னு கேட்டார். கடவுளுக்கு செய்த அற்புதங்க, சாட்சிங்க. அப்ப இந்த மாரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு. எங்க ஆளுங்க இத தூக்கிட்டாங்க. இப்ப என்ன அடிக்க டீம் பண்றாங்களாம் அப்படின்னு. "அவ்வளோதானே, இதோ இரு" அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு எங்க அந்த ஸ்டேஷன்ல எங்ககிட்ட இருந்தவரும், அவரும் ட்ரெய்னிங் பீரியட்ல ஒண்ணா வேல படிச்சவங்கலாம். நேரா ஸ்டேஷனுக்கு ஃபோன பண்ணி அவர கூப்பிட்டு இந்த மாரி சம்பவம்ன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க கடவுள் செய்தாரு. "உன்னைக் கண்டு உன் சத்துருக்கள் ஓடுவார்ன்ன" மாதிரி, அவரு ஜீப்ப போட்டு 4 சுத்து சுத்தி வந்துட்டு, "என்ன டேவிட் ஏதோ பிரச்சனையாம்மா உனக்கு?" அப்படின்னு ஜீப்பைய அங்க போட்டுட்டு 2 நாள் பாரம் போட்டது தான். என்ன அடிக்குன்னு சொன்ன ஆளு, ஒருத்தன் ஓடியே போயிட்டான். எங்க திருப்பதிக்கு. சரி கோவிலுக்கு. இன்னொருத்தன் எங்கேயோ போய் தங்கிட்டு மறுநாள் கூப்பிட்டு, இன்னொரு ஆள்ட்ட போய், "டேவிட்டுக்கிட்ட போய் நாங்க அடிக்கலாம்னு நெனச்சோம். இந்த மாதிரி பெரிய பவர் வந்துட்டாருன்னா" அங்க இன்னொருத்தர் சொல்லிவிட்டுருக்காரு. "நீ அவன சாதாரண ஆள் நெனச்சுட்டியா? அவனுக்கு அந்த ஆஃபீசர் தெரியும், இந்த ஆஃபீசர்ன்னு" அவரு ஒரு ரூல ஊத்தி விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அவங்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களாங்கிறது தெரியாது. உடனே அவனுக்கு இன்னும் புளி கலைஞ்சு போச்சு. நேரா வந்து கால்ல விழுகுறான். எனக்கெல்லாம் நெனச்சு பார்த்தா, கடவுள் இவ்வளோ ஒரு அற்புதம் பண்ணுவாரா? நம்ம அவனுக்கு முன்னக்கூட்டி விளையிறம்பயிர் முளையில திரியிற அளவுக்கு நம்ம உருப்படாதவன், செய்யாதவன்னு நினைக்கிறவரு முதல்ல கால்ல விழுகுறான். நாங்க தெரியாம பண்ணிட்டோம். என்ன மன்னிச்சிடு. உனக்கு இவ்வளோ பெரிய ஆஃபீசர் எனக்கு முழிச்சு பார்க்குறேன். என்னடா நம்மளுக்கு எந்த ஆஃபீசர்ரா தெரியும்ன்னு பார்த்தா, கடவுளு நம்மளுக்கு மறைமுகமா சாட்சி செய்றாருங்க. அப்புறம் இன்னொரு கடைக்காரர் சொல்றாரு, "நான் இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் விட்டேன். அதெல்லாம் அவன் அலறி போய் கிடக்குறான்." பாருங்க, நம்மள அழிக்கன்னு வரும்போது, கடவுள் நம்மளுக்கு பாதுகாப்பா இல்லன்னா, நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சொந்த ஊர்ல சொறி நாய் கூட பவர் உண்டு. நம்மள அழிக்கன்னு நினைக்கிறோம் முன்னாடியே நம்மள காப்பாத்துறதுக்கு கடவுள் மட்டும் தாங்க முடியும். அதனால தான் அடிக்கடி அல்லேலூயா, அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயாங்கிற தேவன் எனக்கு அற்புதங்களை செய்றாரு. அவர் அதிசயங்களை செய்றாரு. அப்புறம் அவங்க விடுதலை குடுத்தாரு. அந்த சத்தியத்துல நின்னோம். அந்த இடத்துல பலமா இருந்தோம். அன்னைக்கு மட்டும் கடவுளுடைய கிருபை எங்களுக்கு இல்லன்னா, பீஸா ஆயிருக்கும். சொந்த ஊர்ல சொறி நாய் கூட பவர் உண்டு.
ஆனால் தெய்வம் நம்மளோடு இருந்தால் எந்த எதிரியும் எதிர்க்க முடியுங்கிறதுக்கு அது ஒரு நற்சாட்சி. ஆமேன்.